Hello students, welcome to GA Max, Chapter 11, Integral Calculus, Exercise 11.5, Question number 14. Integral 3x plus 4, இது ஒரு linear factor, into அதே மாதிரி ஒன்று ஸ்கொயர் ரூட்டில் கொடுத்துருக்காங்க. ஸ்கொயர் ரூட் ஃபங்க்ஷன் ரூட் ஆஃப் 3x plus 7 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷனும் வந்து நம்ம டேரெக்டாக இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு எந்த மெத்தட்ஸும் ஃபார்முலாலாம் டேரெக்டாக இல்லை. ஸோ நம்ம டீகம்போசிஷன் மெத்தடுக்கு போய் பண்ணலாம். இங்கே இந்த மாதிரி ரூட் ஆஃப் 3x plus 7 இருக்குது. இங்கே வந்து 3x plus 4 இருக்குது. இதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா கான்ஸ்டண்ட்டாக மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த வெளியே இருக்கிற இந்த 3x plus 4 இருக்குல்ல, இதை வந்து இந்த 3x plus 7 வர்ற மாதிரி நம்ம எழுதிக்க போகிறோம். அதாவது இந்த 4 இருக்குல்ல, இந்த 4-ஐ வந்து 7-ஐ வச்சு 7 வர்ற மாதிரி எழுத போகிறோம். 4-ஐ எப்படி எழுதலாம்? 7 - 3ன்னு எழுதிக்கலாம் இல்லையா? ஸோ அதை இந்த 4க்கு நம்ம ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அகெயின் வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த 4 உள்ளே இருக்கிற 4-ஐ வந்து 7 - 3ன்னு எழுதிட போகிறோம். அப்போ இந்த இன்டெக்ரல் என்ன ஆயிரும் நமக்கு? 3x ப்ளஸ் this 4 can be written as 7 - 3 அண்ட் இங்கே ஸ்கொயர் ரூட்டில் வந்து 3x + 7 இருக்குது, dxன்னு இருக்குது. இப்போ இதை நம்ம ரெண்டு இன்டெக்ரல்ஸாக பிரிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் இன்டெக்ரல் இந்த 3x + 7 அப்படியே எடுத்துக்கோங்க, இதோட மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 3x + 7 இந்த லீனியர் ஃபேக்டரோட இந்த ரூட் ஆஃப் 3x + 7 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ ரெண்டு இன்டெக்ரல்ஸாக நம்ம பிரிச்சுட்டு பண்ணுவோம் dx. அடுத்த இன்டெக்ரலில் -3 இருக்குது, கான்ஸ்டன்ட் 3 into this one இருக்குது. ஸோ 3-ஐ வெளியே எடுத்துருங்க. இன்டெக்ரல் ரூட் ஆஃப் 3x + 7 dx. ஓகே, ஸோ இப்போ நம்ம இன்டெகிரேட் பண்ணிடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, திஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல், இது என்னது பவர் 1, இது என்னது பவர் 1/2 இல்லையா? ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன ஆயிரும்? பவர்ஸ் ஆட் பண்ணுவோம்ல, 1 + 1/2 is 3/2. அப்போ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணும்போது 3x + 7 the whole power 3/2. ஸ்கொயர் ரூட்டுங்கிறது 1/2, இங்கே வந்து பவர் 1. ஸோ அந்த பவர்ஸ் ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிடுவோம். ஸோ அதை பண்ணிட்டோம். இன்னும் இன்டெகிரேட் பண்ணலை. -3 into இன்டெக்ரல் அதே மாதிரி இந்த ரூட் 3x + 7-ஐ வந்து 3x + 7 பவர் 1/2ன்னு எழுதிக்கோங்க, dxன்னு எழுதிக்கோங்க. நவ் யூ கேன் இன்டெகிரேட் ஈஸிலி. ஓகே, இப்போ இந்த ஃபார்முக்கு கொண்டு வந்துட்டோம். ஸோ 3x + 7 இன்டெகிரேஷனில் x பவர் n இருந்துச்சுன்னா பவரில் 1 ஆட் பண்ணுவோம். அந்த பவரில் என்ன ஆட் பண்ணியிருக்கோமோ அந்த நம்பரை அப்படியே போட்டு டிவைட் பண்ணிடுவோம், 3/2 + 1. அண்ட் மோரோவர் இந்த ax + bன்ற மாதிரி ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா அந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இருக்குல்ல, அந்த 3 இருக்குல்ல, அந்த 3-ஆல் நம்ம என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணணும். ஓகே, ஸோ நம்ம வந்து இதை 3-ஆல் டிவைட் பண்ணிடுவோம். அதாவது 3-ஆல் டிவைட் பண்ணுறதுனா அந்த டினாமினேட்டர் 3 வந்து டினாமினேட்டருக்கு வந்துடும். ஓகே, ஸோ மைனஸ் இங்கே என்ன ஆயிரும் நமக்கு? -3 இருக்குது. அகெயின் இதை வந்து நம்ம பவர் 1/2 இருக்குது, அதில் 1 ஆட் பண்ணிக்க போகிறோம் இன்டெகிரேஷனுக்காக. 3x + 7 the whole power 1/2 + 1 divided by 1/2 + 1ன்னு வந்துடும். 1/2 + 1 இதை இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அண்டு இந்த 3x + 7 இதில் இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 3 இன்டெகிரேஷனில் டிவைட் ஆகணும். ஸோ டிஃபரன்சியேஷனில் இது இந்த 3-ஐ முன்னாடி மல்டிப்ளை பண்ணுவோம், இன்டெகிரேஷனில் இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டை டிவைட் பண்ணுவோம். ஓகே, அடுத்தது வந்து +c, அவ்வளோதான். ஸோ இதை சிம்பிளிஃபை மட்டும் பண்ணிடலாம். ஈக்குவல் டு 3x + 7 the whole power 5/2. ஓகே, ஹோல் பவர் 5/2 டிவைடட் பை, இங்கே என்ன இருக்குது? 3 இருக்குது, இங்கே என்ன இருக்குது? 3. இது வந்து எல்சிஎம் எடுத்துட்டிங்கன்னா 5/2ன்னு வந்துடும். ஓகே, 5/2. ஸோ மைனஸ் இங்கே வந்து 3 3 கேன்சல் ஆயிரும். 3x + 7 the whole power 3/2 divided by 3/2 plus c. ஓகே, ஸோ இப்போ ஆன்சர் எப்படி வந்துடும்னா, இந்த 2 வந்து நியூமரேட்டருக்கு போயிடும், இங்கே போயிடும் இல்லையா? ஸோ அதை நியூமரேட்டரில் எழுதிடலாம். அண்ட் 2 நியூமரேட்டருக்கு வந்துடும். அண்ட் டினாமினேட்டரில் 3 × 5 15 இங்கே இருக்குது, 15 இருக்குது. 3x + 7 the whole power 5/2 இருக்குது. மைனஸ் அதே மாதிரி இந்த 3/2 வந்து ரெசிப்ரோக்கல் போட்டிங்கன்னா 2 வந்து நியூமரேட்டருக்கு போயிடும். ஸோ 2/3 அப்படின்னு எழுதிக்கலாம். இன்ட்டு 3x + 7 the whole power 3/2 plus c. Okay, this is the integration of the given function.
15th question, 8 power 1 plus x plus 4 power 1 minus x by 2 power x ன்னு கொடுத்துருக்காங்க. பவர்ஸில் வந்து எக்ஸ் இருக்குது நமக்கு. ஸோ இதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இங்கேயும் டேரெக்டாக இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு ஒன்றும் மெத்தட் இல்லை. ஸோ கொஞ்சம் டீகம்போசிஷன் மெத்தடுக்கு தான் நம்ம போகிறோம். சம் ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணிவிட்டு சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்ணிவிட்டு செய்ய போகிறோம். இந்த 8 is 2 cube உங்களுக்கு தெரியும், அண்ட் திஸ் 4 is 2 square உங்களுக்கு தெரியும். ஸோ அதை இங்கே நம்ம போட்டுக்க போகிறோம். 8 வந்து 2 cube எழுதிருங்க. ஆல்ரெடி யூ ஹேவ் 1 plus x in the power, and plus இங்கே வந்து this 4 can be written as 2 square. Okay, 2 square power 1 minus x, okay, divided by 2 power x, right, dx, and this is equal to, இப்போ அந்த பவரில் வந்து இதை மல்டிப்ளை பண்ணிடுங்க. இன்டெக்ரல் 2 power 3 into 1 3 and 3 into x 3x, okay. So 3 plus 3xன்னு வந்துடும் இங்கே, ரைட். நெக்ஸ்ட் டேர்மில் என்ன ஆகும் நமக்கு, ப்ளஸ் 2 power 2 into 1 2 பவர்ஸில் மல்டிப்ளை பண்ணுறேன். 2 into minus x minus 2xன்னு வந்துடும், டிவைடட் பை 2x தனித்தனியாக பிரிச்சுருவோம். இப்போ நம்ம 2 power x டிவைடட் பை 2 power xன்னு போட்டுக்குவோம். இப்போ என்ன பண்ணிடலாம், நம்ம பெட்டர் ரெண்டு இன்டெக்ரல்ஸாக பிரிச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஒரு மாதிரி கன்ஃபியூசிங்காக நிறையா டேர்ம்ஸ் இல்லாத மாதிரி இது ரெண்டு அப்படியேவும் பண்ணலாம். பட் இப்படி எழுதிட்டால் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக அதை பண்ணியிருக்கேன். இப்போ 2ஓட பவர்ஸ் தான் மேலே நியூமரேட்டர்லேயே இருக்குது, டினாமினேட்டர்லேயே இருக்குது. ஸோ எல்லாத்தையும் நம்ம கம்பைன் பண்ணி நியூமரேட்டருக்கு கொண்டு வந்துடலாம். 2 power 3 plus 3x இருக்குங்க. அண்டு டினாமினேட்டரில் வந்து 2 power x இருக்குது, அது மேலே வரும்போது 2 power minus xன்னு ஆயிரும் dx. ப்ளஸ் இன்டெக்ரல் செகண்ட் ஒனில் 2 power 2 minus 2x இன்ட்டு இந்த 2 power x டினாமினேட்டரில் இருக்கிறது மேலே வந்துச்சுன்னா என்ன ஆயிரும், 2 power minus xன்னு வந்துடும் dx. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல். இப்போ வந்து பவர்ஸில் வந்து பவர்ஸ் ஆட் பண்ணுவோம் இல்லையா, பேஸ் சேமாக இருந்தால் a power n இன்ட்டு a power m அப்படின்னா என்ன பண்ணுவோம், a power m plus nன்னு போடுவோம். இதுதான் ரூல் இல்லையா. ஸோ நம்ம வந்து இதை வச்சு இந்த பவர்ஸை மட்டும் இப்போ ஆட் பண்ணி போட்டால் போதும். 2 power 3 plus 3x minus xன்னு வந்துடும், dxன்னு வந்துடும். நெக்ஸ்ட் டேர்ம் வந்து என்ன ஆயிரும், ப்ளஸ் இன்டெக்ரல் 2 power 2 minus 2x இந்த மைனஸ் எக்ஸ் பவர்ஸ் வந்து ஆட் பண்ணுறோம். ஓகே, தட் 2 பவர்னு இருக்கிறத ஒன்றா கம்பைன் பண்ணுறதுக்காக. ஸோ இங்கே வந்து 3x minus x வந்து 2x ஆயிரும். அப்போ 2 power 3 plus 2xன்னு வந்துடும். அண்டு நெக்ஸ்ட் ஒன் வந்து என்ன ஆயிரும், dxன்னு வந்துடும். ப்ளஸ் இன்டெக்ரல் 2 power 2x minus x minus 2x minus xங்கிறது வந்து என்ன ஆயிரும் நமக்கு 2 minus 3xன்னு வந்துடும். ஓகே, 2 minus 3xன்னு வந்துடும், dxன்னு வந்துடும். அண்ட் நவ் யூ கேன் இன்டெகிரேட். என்ன ஃபார்முலா வச்சு இன்டெகிரேட் பண்ணுவீங்க, இன்டெக்ரல் ஆஃப் a power x integral a power x dx equal to இன்டெக்ரலில் எப்படி வரும் ஃபார்முலா, a power x pi log a அப்படின்னு வரும் இல்லையா ஃபார்முலா. இங்கே a இருக்கிற இடத்துல என்ன இருக்குது நமக்கு 2 இருக்குது. ஓகே, அண்ட் பவரில் வந்து இந்த ஃபஸ்ட்டு டேர்மில் வந்து எக்ஸ் இருக்கிற பிளேஸில் 3 plus 2x இருக்குது. செகண்ட் ஒனில் எக்ஸ் இருக்கிற பிளேஸில் 2 minus 3x இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட போகிறோம். இப்போ இந்த இன்டெக்ரல் எப்படி ஆயிரும்னா, a power xனால் இங்கே வந்து நமக்கு அந்த என்ன இருக்கோ அது அப்படியே நியூமரேட்டரில் எழுதிட வேண்டியது தான். அதுதான் ஃபார்முலா, ரைட். டினாமினேட்டரில் மட்டும் log aன்னு எழுதுவோம். log இங்கே a என்னது நமக்கு 2 இல்லையா. ஸோ அந்த log 2ன்னு போட்டுருங்க, அவ்வளோதான். செகண்ட் ஒனில் எப்படி வரும், நியூமரேட்டரில் என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிடுவோம். 2 power இங்கே அப்படி தான் எழுதுகிறோம், a power xன்னு இருக்குது. ஸோ இன்டெக்ரல்லையும் a power xன்னு தான் வருது. ஸோ 2 power 2 minus 3x, ஓகே, டிவைடட் பை ஃபார்முலா என்ன log a இல்லையா. அந்த log a, அந்த log aக்காக நம்ம என்ன பண்ணிடுறோம், log இங்கே a வந்து நமக்கு 2 இல்லையா, அந்த 2 தான் நமக்கு a. ஸோ log 2ன்னு போட்டுடுறோம்.
போட்டுட்டு அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன பண்ணணும், இந்த இன்டெக்ரலில் ஃபஸ்ட் ஒனில் வந்துட்டு இந்த எக்ஸோட கோஎஃபிஷியண்ட்டை பண்ணுவோம்ல, அது மறந்துடக்கூடாது நம்ம. அதனால இங்கே 2 முன்னாடி மல்டிப்ளை ஆயிரும். இங்கே என்ன பண்ணிடுவோம், இந்த -3 எக்ஸோட கோஎஃபிஷியண்ட் ஆல்வேஸ் இன்டெகிரேஷனில் டிவைட் பண்ணுவோம்ல, அந்த -3 நமக்கு டினாமினேட்டரில் வந்துடும். ஓகே, ஸோ ப்ளஸ் சின்னு வந்துடும். இப்போ அந்த நெகட்டிவ் சைன் மட்டும் இங்கே கொண்டு போய் எழுதிடலாம், அதுதான் ஆன்சர், அதோட முடிஞ்சிடும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 2 பவர் 3 plus 2x divided by, and இந்த இடத்துல நம்ம ஒரு சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். என்னன்னா இங்கே வந்து நமக்கு டினாமினேட்டரில் ஒரு 2 இருக்குல்ல, அந்த மேலே இருக்கிற 2ஓட கொண்டு போய் கம்பைன் பண்ணி எழுதிடலாம். அகெயின் ஒரு சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிடலாம். 3 plus 2x டினாமினேட்டரில் 2 power 1 இருக்குது, இது மேலே போச்சுன்னா 2 power -1ன்னு வந்துடும். பை லாக் 2 இருக்குது. அண்ட் செகண்ட் டேர்ம் வில் பிகம் மைனஸ் இல்லையா, நெகட்டிவ். ஸோ இது வந்து 2 power 2 - 3x, அதில் ஒன்றும் இல்லை, அது அப்படியே வச்சுக்கலாம். டிவைடட் பை 3 log 2 இருக்குது, நெகட்டிவ் சைன் இங்கே போட்டுட்டேன் நான். ப்ளஸ் சி ஒன். ஓகே, இப்போ அந்த பவரில் இருக்கிறத மட்டும் நம்ம என்ன பண்ணிட போகிறோம், ஆட் பண்ணிட போகிறோம். இந்த ரெண்டையும் டேரெக்டாக நம்ம போட்டுடலாம், நிறைய ஸ்டெப்ஸ் எழுதிட்டு இருக்க வேணாம். ஸோ 3 + 2x - 1 என்ன வரும், 2x. 3 - 1 is 2. ஸோ 2x, இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிடுங்க. 3 - 1 என்ன ஆயிரும், ப்ளஸ் 2ன்னு வந்துடும். ஓகே, divided by log 2 minus 2 power 2 - 3x by 3 log 2 plus c. This is the integration of the given function. 16th question, integral 1 by root of x plus 3 minus root of x minus 4 dx ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ரூட்டுக்குள்ளே எக்ஸ் ப்ளஸ் 3 இருக்குது, மைனஸ் ரூட்டுக்குள்ளே எக்ஸ் மைனஸ் 4ன்னு டினாமினேட்டரில் இருக்குது. ஓகே, இந்த மாதிரி வந்துருச்சுன்னா என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, இது இந்த ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 3 மைனஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 4 இருக்குல்ல, இது மைனஸாக இருக்குல்ல, இது அதோட பாசிட்டிவ் ப்ளஸ்ஸை போட்டு இந்த அதாவது இந்த டேர்ம் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 3 ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 4 இதால் நம்ம என்ன பண்ணிடலாம்னா மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணிடலாம். அதாவது அந்த டினாமினேட்டரோட கான்ஜுகேட்டுன்னு சொல்லலாம். ஓகே, இந்த டினாமினேட்டரில் இருக்கிற டேர்மோட அப்படியே கான்ஜுகேட், அதோட நெகட்டிவ், ரைட்? அதாவது இது நெகட்டிவாக இருக்கிறதுனால இப்போ அதோட பாசிட்டிவால் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 3 ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 4ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ண போகிறோம். இப்போ ஸோ கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனை அப்படியே எழுதிட்டோம். இப்போ இந்த டேர்மால் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ நமக்கு அந்த காம்ப்ளிகேட்டடாக இருந்த அந்த ஃபங்க்ஷன் வந்து நமக்கு சிம்பிளாக வந்துடும். டிகம்போசிஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம டிகம்போசிஷன் மெத்தட் படி தான் பண்ணுறோம், ப்ரொசீட் பண்ணுறோம். இப்போ டினாமினேட்டரை பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியுது, இது a மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி அந்த டைப்பில் இருக்கா, a ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அந்த டைப்பில் இருக்குது. ஸோ யூனோ a ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், ரைட்? ஸோ அதை இங்கே நம்ம டினாமினேட்டரில் அப்ளை பண்ணிடலாம். அதாவது ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 3 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ரூட் ஆஃப் x minus 4 the whole square. ஓகே, நியூமரேட்டரில் என்ன இருக்குது, அது மட்டும் இருக்குது, ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 3 அண்ட் ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 4 dx இது மட்டும் இருக்குது. ஓகே, டினாமினேட்டரில் ரூட்டை ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆயிரும், ஸ்கொயர் ரூட் ரிமூவ் ஆயிரும். அதனால் எக்ஸ் இது நியூமரேட்டரை அப்படியே எழுதிக்கலாம் நம்ம, ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 4. பெட்டர் நீங்கள் வந்து இப்போ இந்த ஸ்டெப்லேயே என்ன பண்ணிடுங்க, இதை ரூட்டை வந்து பவர் 1/2ன்னு எழுதிடுங்க. ஓகே, இன்டகிரேஷன் அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 3 த ஹோல் பவர் 1/2 ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 4 த ஹோல் பவர் 1/2ன்னு எழுதிக்கோங்க. டினாமினேட்டரில் என்னாச்சு நமக்கு, இதை ஸ்கொயர் பண்ணும்போது எக்ஸ் ப்ளஸ் 3ன்னு ஆயிரும், இது வந்து எக்ஸ் மைனஸ் 4ன்னு ஆயிரும். அந்த நெகட்டிவ் சைமல்டேனியஸாக உள்ளே கொண்டு போயிருங்க, அப்போ மைனஸ் எக்ஸ் ஆயிரும். இப்போ இது எக்ஸ் மைனஸ் 4ஆக இருக்குது, இந்த மைனஸ் உள்ள வரும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ ப்ளஸ் 4ன்னு ஆயிரும். இந்த எக்ஸும் கேன்சல் ஆயிரும். டினாமினேட்டரில் இப்போ 7 இருக்குது நமக்கு. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணிட போகிறோம், அப்படியே ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணாமே நம்ம இன்டெகிரேட் பண்ணிடலாம். ஸோ இந்த 3 + 4 வந்து நமக்கு 7 ஆயிரும். அந்த 7 எடுத்து நம்ம என்ன பண்ணிடலாம்னா வெளியே போட்டுக்கலாம், இன்டெகிரலுக்கு வெளியே கொண்டு வந்து வச்சுக்கலாம். ஓகே, ஸோ 1/7 இன்ட்டு உள்ள என்ன இருக்குது நமக்கு, இந்த இன்டெகிரேஷன் இப்போ பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம் சைட் பை சைட். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 3 பவர் 1/2க்கு என்ன இன்டெகிரேஷன், எக்ஸ் ப்ளஸ் 3 த ஹோல் பவர்
1/2 ஏன் ப்ராக்கெட் போட்டிருக்கேன்னா இந்த பை 7 வந்து 2 டேர்ம்ஸ்க்கும் வரும் இந்த 7 அதனால் +1 டிவைடட் பை 1/2 +1. அடுத்த டேர்மில் என்ன இருக்குது ப்ளஸ் இங்கே வந்து எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 1 தான், அதனால் எதையும் நம்ம டிவைட்லாம் அங்கே பண்ண தேவையில்லை. ஸோ x - 4 பவர் ½ இருக்குது பவர் +1 டிவைடட் பை 1/2 +1 வந்துடும். அவ்வளோதான். ஸோ ப்ளஸ் சி திஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ நமக்கு இது என்ன தெரியும் 1/7 இருக்குது. அண்டு இந்த டினாமினேட்டரில் இருக்கிற நம்பர் வந்து ஓகே இதை போட்டுக்குவோம் x + 3 ஹோல் பவர் 3/2 ரைட் டிவைடட் பை 3/2ன்னு வந்துடும். ப்ளஸ் இங்கே வந்து x - 4 the whole power 3/2 பை இங்கேயும் ஒரு 3/2 இருக்குது. 1/7 காமன் ஃபார் போத் த டேர்ம்ஸ் ப்ராக்கெட் போட்டுருங்க. இப்போ இந்த 3/2 காமனாக ரெண்டுலேயுமே இருக்கனால அப்படியே நம்ம எடுத்து மேலே கொண்டு வந்துடலாம். ஸோ 1/7 இன்ட்டு இது மேலே போகும்போது ரெசிப்ரோக்கல் போட்டு மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இங்கே என்ன ஆயிரும் நமக்கு 2/3ன்னு வந்துடும். உள்ளே வந்து x + 3 the whole power 3/2. ஸோ ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருந்த அந்த இன்டெக்ரல் கொடுத்துருந்த அந்த ஃபங்க்ஷனை நம்ம இப்போது டீகம்போஸ் பண்ணிட்டு கொண்டு வந்தனால இப்போ சிம்பிளாக நம்மளால் ஈஸியாக x power n ஃபார்முலா வச்சு இன்டெகிரேட் பண்ண முடிஞ்சுது. ஓகே, ஸோ த ஆன்சர் இஸ் இன்டெகிரேஷன் இஸ் x + 3 the whole power 3/2 plus x - 4 the whole power 3/2 plus c. Okay, this is the integration of the given function. Okay students, இந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் ஒரு கொஷினில் எப்படி டீகம்போஸ் பண்ணுறோன்றதை நல்லா பார்த்துக்கோங்க, ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். வில் கண்டினியூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ.